ஹாய் போக்கிமான் ஃபேன்ஸ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற டாபிக் என்ன தெரியுமா? போக்கிமான் ஆரிஜின்ஸோட த சீரீஸோட கடைசி எபிசோட், அதாவது எபிசோட் நம்பர் 136. இந்த எபிசோடோட டைட்டில் பேர் ஸ்டெல்லார் ஃபினாலே. இந்த எபிசோடை தொடங்கும்போது அமித்தியோ, லீக்கோ, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ராய் இவங்க எல்லாரையுமே காட்டுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்போசிட்டில் லக்வாரியம் கோர்னு ஒரு கோர் இருக்குது. அந்த கோரில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மூவ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கோரை வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த லக்வாரியம் கோரை பற்றி சொல்கிறேன். இந்த லக்வாரியம் கோர் வந்து ஆக்டிவேட் ஆன காரணம் என்னென்னா, நம்ம எக்ஸ்ப்ளோரரோட லீடர் ஸ்பினியல் அவன் வந்து இந்த கோர் கூட ஃப்யூஸ் ஆகிட்டான். அவன் ஃப்யூஸ் ஆனால இந்த கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிட்டு, இந்த கோரை நம்ம ஏதாவது ஒரு போக்கிமானை வச்சு அட்டாக் பண்ணால் இந்த கோர் டேமேஜ் ஆகி அதிலேருந்து ஒரு பிங்க் மிஸ்ட் வந்து வெளியில் ஃபார்ம் ஆகும். அது ஏதாவது போக்கிமான் மேலே பட்டுச்சுன்னா அந்த போக்கிமான் பைத்தியம் பிடிச்சி அந்த கோரோட பக்கத்தில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த போக்கிமான் சண்டை போடும். இதை தான் ஸ்பினியல் ஸ்ட்ராங் ஸ்பியர்னு சொல்லி ஒரு ஐட்டமை வச்சு எல்லா போக்கிமானையும் பைத்தியம் பிடிக்க வச்சுட்டு இருந்தான். இந்த ஸ்ட்ராங் ஸ்பியர் வந்து போக்கிமானுக்கும் ட்ரெயினருக்கும் இருக்க பாண்டை சுத்தமாக இல்லாமல் ஆக்கிரும். ஸோ இவங்க என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் எக்ஸ்ப்ளோரரோட ஒரு மெயினான ஒரு பர்சன், அவர் தான் ஹேம்பர். அவரும் நம்ம லீக்கோவோட பாட்டி டயந்தா, இவங்க 2 பேருமே நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் அவங்களோட போக்கிமான்ஸை கொண்டு வந்து அவங்க அதாவது 2 பேருமே ராட்டம் யூஸ் பண்ணுறாங்க. டயந்தா வந்து இந்த மித்திக்கல் போக்கிமான் பீச்சரண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹேம்பர் வந்து த பிளட் மூன் ஏர்சலோனாவை யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 போக்கிமானை வச்சு அந்த லக்வாரியம் கோரை அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் டயந்தாவும் ஹர்சலோனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சிக்னேச்சர் போக்கிமான், அதாவது டயந்தாவோட பீச்சரண்டை ஷேடோ பால் அண்ட் மேலிகன் செயின் இந்த சிக்னேச்சர் மூவை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹேம்பர் வந்து ஹர்சலோனாவை மூன் பிளாஸ்டோ, பிளட் மூன் அப்படின்ற 2 மூவை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த 2 போக்கிமானும் ரொம்ப பவர்ஃபுல் போக்கிமானால அதோட மூவ் வந்து அந்த லக்வாரியம் கோரை நல்லா டேமேஜ் பண்ணுது. அதே நேரத்தில் எக்ஸ்ப்ளோரரோட அந்த வில்லன் டீமில் இருந்த அவங்களுமே நம்ம ரைசிங் வால்டர்கஸ் லீக்கோ ராய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களோட போக்கிமானை வச்சும் அந்த மூவை வந்து யூஸ் பண்ணி அந்த கோரை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் ராய் ரெக்வெஸாவை வர வச்சு ரெக்வெஸா கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறான். நம்ம லூஷியஸ் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சருக்காக இந்த லக்வாரியம் கோரை தடுக்கணும் அப்படின்னு. அந்த நேரத்தில் லூஷியஸோட ஸ்பிரிட் வந்து நம்ம ராயோட ஷோல்டரில் கைப்படுது. படுற அந்த நேரத்தில் நம்ம ராயோட மெகா ரிங் வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ அதை வச்சு அவன் ரெக்வெஸாவை மெகா எவால்வ் பண்ணுறான். எஸ் கைஸ், நமக்கு இங்கே மெகா எவல்யூஷன் ஆன ஷைனி ரெக்வெஸாக நம்மளால் பார்க்க முடியுதுங்க. எல்லோரும் மெகா ரெக்வெஸாக ஆச்சரியமாக பார்த்துட்ருக்க அந்த நேரத்தில் அமித்தியோ சைகாட் கிட்ட பார்த்து நம்ம நம்புகிற பாதையை நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி அமித்தியோ சொல்லுவான். அப்படி அமித்தியோ சொல்லிகிட்ருக்க அந்த நேரத்தில் அமித்தியோட தாத்தா, அதாவது கிபியன், அவரோட ஸ்பிரிட் வந்து அமித்தியோட கையை வந்து டச் பண்ணும். அந்த நேரத்தில் அமித்தியோட கீ ஸ்டோன் ரியாக்ட் ஆகி சைகாடும் மெகா எவால்வ் ஆகும். ஆமாம் கைஸ், இங்கே வந்து நமக்கு 2, அதாவது ஷைனி மெகா ரெக்வெஸா அப்புறம் ஷைனி மெகா சைகாட் 2 லெஜெண்டரி போக்கிமானோட ஷைனி எவல்யூஷனை தான் நம்ம இந்த ஃபினாலே எபிசோடில் பார்த்துட்ருக்கோம். இந்த செகண்டில் லீக்கோ, ஃப்ரீட் அப்புறம் மற்றவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா யாருமே ஜைகாடோட மெகா எவல்யூஷனை பார்த்ததில்ல. அப்போ ஃப்ரீட் சொல்லுவான், ஜைகாட் வந்து அதோட பவர் இவ்வளோ நாள் நமக்கும் தெரியாமல் மறைச்சி தான் வச்சுருக்கு அப்படின்னு. இந்த நேரத்தில் ராய் அமித்தியோவை கூப்பிடுவான். 2 பேருமே சேர்ந்து சண்டை போடலான்னு முடிவு எடுக்கிற அந்த நேரத்தில் ஒரு பிஜிஎம் போடுவான் பாருங்கள். தரமான எபிசோட், தரமான பிஜிஎம்ங்க. அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டை நீங்கள் எபிசோட் 136 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த நேரத்தில் ஜைகாடும் ரெக்வெஸாவும் அவங்களோட பவர்ஃபுல் மூவ், அதாவது அவங்களோட சிக்னேச்சர் மூவை லான்ச் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்ருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த லக்வாரியம் கோரை சுற்றி நிறைய டிஃபென்ஸ் பவர் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த நேரத்தில் நம்மளோட உருட்டோ, ஃப்ரெடி, ஆன், அதுக்கப்புறம் நெமோனா இவங்க 4 பேருமே அந்த டிஃபென்ஸை உடைக்கிறதுக்காக அவங்களோட போக்கிமானை யூஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அமித்தியோ ஜைகாட் கிட்ட அதோட பவர்ஃபுல் மூவை யூஸ் பண்ண சொல்லுவான். அப்போது ஜைகாட் வந்து அதோட சிக்னேச்சர் மூவான நெகி லைட்டை வந்து பயன்படுத்தும். அந்த நெகி லைட்டோட பவர் வந்து டைரெக்டாக ரெக்வாரியம் கோரை அட்டாக் பண்ண அடுத்த செகண்டு நம்ம ரெக்வாரியம் கோரோட டிஃபென்ஸ் எல்லாமே சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும். அந்த நேரத்தில் ராய் தன்னோட ரெக்வெஸாவை ட்ராகன் எசண்டான அதோட சிக்னேச்சர் மூவை யூஸ் பண்ண சொல்லுவான்.
ரெக்வெஸ்ஸா அந்த மூவ் ஆக்டிவேட் பண்ணிட்டுருக்க அந்த செகண்டில் இங்கே ரெக்வாரியம் கோருக்கு மறுபடியும் டிஃபென்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆக ட்ரை பண்ணும். இந்த நேரத்தில் லக்வாரியமோட டிஃபென்ஸ் கோர் ஆக்டிவேட் ஆகும்போது ராய் அதை கணிச்சு உடனே அவனோட ஸ்கெலிட்ரேஜ் போக்கிமான்ட்ட டார்ச் சாங் அப்படின்னு ஒரு மூவை ரெக்வெஸ்ஸா மேலே யூஸ் பண்ண சொல்லுவான். ஸோ ரெக்வெஸ்ஸாவோட ட்ராகன் அசென்ட்டும் ஸ்கெலிட்ரேஜோட டார்ச் சாங்கும் ஃபியூஷன் ஆகி அது ஃபயர் ஃப்ளேம் ட்ராகன் அசென்ட் மூவாக டைரெக்டாக லக்வாரியம் கோரை போய் அட்டாக் பண்ணும். ரெக்வெஸ்ஸா லக்வாரியம் கோரை தாக்குனனால அது உடஞ்சி அதுலேருந்து நிறைய பிங்க் மிஸ்ட் வந்து வெளியில் வந்து அது நம்மளோட ஹீரோஸான லீகோ, ராய், டாட் இவங்க எல்லாரோட போக்கிமானையும் அந்த பிங்க் மிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணி அந்த பிங்க் மிஸ்ட் மறுபடியும் இவங்க எல்லாரோட போக்கிமானை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும். ஆனால் லீகோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போக்கிமானோட பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால லீகோவோட மியாஸ்கார்ட்ரா வந்து அந்த பிங்க் மிஸ்ட்லேருந்து வெளியில் வந்துடும். அது வெளியில் வந்து அதோட ஃப்ளவர் ட்ரிக்கான மூவை மற்ற எல்லா போக்கிமான் மேலேயும் யூஸ் பண்ணி அந்த பிங்க் மிஸ்ட்டை வந்து மொத்தமாக எரேஸ் பண்ணி விட்டுரும். இந்த நேரத்தில் லீகோவோட கிரேட் கிரேட் கிராண்ட் மதர் ரிஸ்டலோட ஸ்பிரிட் வந்து லீகோ பின்னாடி நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் நம்ம லீகோ டெராபேகஸை சமன் பண்ணி அந்த லக்வாரியம் கோரை அழிக்கணும்னு ட்ரை பண்ணுவாள். லீகோவோட டெராபேகஸும் அவங்கக்கிட்ட இருக்க அந்த 18 டெரா டைப்ஸ் போக்கிமானும், அதாவது மொத்தம் 19 டைப்பு டெராபேகஸையும் சேர்த்து, ஏன்னா டெராபேகஸ் வந்து ஸ்டெல்லார் டைப். ஸோ அந்த 19 டைப்பும் சேர்ந்து லக்வாரியம் கோரை சுற்றி இருந்து டெராபேகஸ் அதோட ஷீல்டை மூலமாக லக்வாரியம் கோரை அப்படியே உள்வாங்கி எடுத்துக்கணும். டெராபேகஸ் லக்வாரியம் கோரை மொத்தமாக உள்வாங்கின பிறகு அந்த கோரில் மாட்டிக்கிட்டு இருந்த ஸ்பினியல் வந்து கோரை விட்டு தனியாக பிரிஞ்சு வெளியில் வந்திருப்பான். அவன் அந்த நேரத்தில் அந்த கோர் அழியிறத பார்க்குறத அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஸ்பினியல் என்ன பண்ணுவான்னா அவனோட பார்ட்னர் போக்கிமானாக இருக்க அம்ப்ரியானை எனக்காக சண்டை போடுன்னு சொல்லி கேட்பான். ஆனால் அம்ப்ரியான் வந்து அந்த சண்டை போட விருப்பம் இல்லாமல் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா அந்த லக்வாரியம் கோர்லேருந்து ஒரு சின்ன கிறிஸ்டலை உடச்சி அவன் அம்ப்ரியான்கிட்ட அந்த பிங்க் மிஸ்ட்டை சுவாசிக்கிற மாதிரி பண்ணிடுவான். ஸோ அம்ப்ரியான் உடனே ஈவிலான ஒரு கண்ட்ரோலே இல்லாத ஒரு கொடூரமான ஒரு பீஸ்ட் மாதிரி அம்ப்ரியான் மாறிடும். டெராபேகஸ் அந்த கோரை உள்வாங்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அவனோட அம்ப்ரியானை வச்சு டெராபேகஸை அட்டாக் பண்ண பார்ப்பான். இந்த நேரத்தில் நம்ம லீகோ அவளோட மியாஸ்கார்ட்ராவை அம்ப்ரியானுக்கு எதிராக போட்டி போட வைப்பாள். அம்ப்ரியானும் மியாஸ்கார்ட்ராவும் போட்டி போட்டுட்டு இருக்க நேரத்தில் லீகோ சொல்லுவாள், போக்கிமானும் அதோட பாண்டும் ட்ரெயினரும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் போக்கிமானோட பவர் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி லீகோ சொல்லுவாள். ஆனால் ஸ்பினியல் அதை ஒத்துக்க மாட்டான். அவன் என்னென்னா லாக்கோவோட பவர் மூலமாக மட்டும்தான் போக்கிமானால் பயங்கர பவர்ஃபுல்லாக முடியும்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நினச்சிட்டு இருப்பான். ஸ்பினியல் லீகோ கிட்ட சொல்லுவான், இந்த போக்கிமானுக்கும் ட்ரெயினர் பாண்டுன்னு சொல்கிறதெல்லாம் சுத்த போய் இதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாதுன்னு சொல்லி ஸ்பினியல் வந்து லீகோ கிட்ட சொல்லுவான். ஆனால் அதுக்கு லீகோ, இல்லை நாங்கள் போக்கிமானை நிஜமாக லவ் பண்ணுறோம், இந்த உலகத்திலே போக்கிமான் தான் ஒரு பெரிய பொக்கிஷம், ஸோ எங்களுக்கும் போக்கிமானுக்கும் இருக்க பாண்டு தான் உண்மையான பாண்டுன்னு சொல்லி லீகோ வந்து ஸ்பினியல் கிட்ட சொல்லுவாள். அப்படி சொல்கிறப்போ ஸ்பினியல் வந்து உறைஞ்சி போய் நிற்பான். லீகோ அப்படி சொன்னதும் அவனோட சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் அவனுக்கு ஞாபகம் வரும். அவனோட ஈவி எப்படி அம்ப்ரியான எவால்வ் ஆச்சு, அவனும் ஈவியும் எவ்வளோ பாண்டாக இருந்தாங்க, எவ்வளோ அன்பாக இருந்தாங்கன்னு சொல்லி ஸ்பினியலுக்கு ஞாபகம் வரும். ஆனாலும் ஸ்பினியல் இதெல்லாம் நம்பாமல் அம்ப்ரியானை நம்ம லீகோவோட மியாஸ்கார்ட்ராக்கு எதிராக போட்டி போட வைப்பான். ஆனால் நம்ம லீகோ க்ளீனாக நம்ம ஸ்பினியலோட அம்ப்ரியானை பீட் பண்ணி லீகோ வந்து ஸ்பினியலை தோக்கடிச்சிருவா. இவங்க பேட்டில் பண்ணிகிட்டு இருந்த இந்த டைமில் டெராபேகஸ் அந்த லக்வாரியம் கோரை மொத்தமாக எரேஸ் பண்ணி இந்த வேர்ல்ட்லேருந்து அந்த மொத்த பிங்க் மிஸ்ட்டையும் அந்த மொத்த பிங்க் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே மொத்தமாக எரேஸ் பண்ணி டெராபேகஸ் வந்து இந்த வேர்ல்டை சேவ் பண்ணிடும். ஸ்பினியல் அவனோட தப்பை உணர்ந்து அவனோட அம்ப்ரியானை அவன் போக்கிபால்குள்ளே ரிட்டர்ன் பண்ண பார்ப்பான். ஆனால் அந்த அம்ப்ரியான் அந்த போக்கிபால்குள்ளே திரும்ப போகாது. அவனோட பாலை அதோட வால் மூலமாக அடித்து அந்த போக்கிபாலை தூக்கி வீசிடும். ஏன்னா ஸ்பினியல் அவனோட அந்த லக்வாரியம் கோரான பிங்க் மிஸ்ட்டை அம்ப்ரியான் மேலே பயன்படுத்தினால ஸ்பினியலுக்கும் அம்ப்ரியானுக்கும் இருந்த அந்த பாண்ட் வந்து மொத்தமாக உடஞ்சிரும். ஸோ அதனால் அம்ப்ரியான் வந்து ஸ்பினியலை மதிக்காமல் அம்ப்ரியான் ஒரு காட்டை பார்த்து ஓடி போயிடும். ஸோ ஸ்பினியல் அம்ப்ரியானை விரட்டிட்டு அப்படியே பின்னாடி போகும்போது அதை ரொம்ப நமக்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு சீன்.
ஸ்பினியல் அம்பிரியானை தேடி காட்டுப்பகுதிக்கு அவனும் அம்பிரியான் பின்னாடியே போயிடுவான். இந்த நேரத்தில் எக்ஸ்ப்ளோரரோட பட்லர் ஹேம்பர் அவர் எல்லா எக்ஸ்ப்ளோரர் வில்லன்ஸையுமே இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிருங்க, இனிமேல் இந்த இடம் என்னோட கட்டுப்பாடில் இருக்குது, எக்ஸ்ப்ளோரரை நான் தான் இனி நடத்த போகிறேன்னு சொல்லி அவர் அந்த பதவிக்கு வந்து அங்கே இருக்க எல்லாரையுமே போக சொல்லிடுவார். இந்த லக்வாரியம் கோர் மொத்தமாக அழிஞ்சு போனனால லாக்வாவில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த எல்லா போக்கிமானும் மறுபடியும் திரும்பியே லாக்வாக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் லாக்வா முன்ன மாதிரி இருக்காத காரணத்தினால போக்கிமான் வந்து இங்கே வந்து வாழ்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ இந்த லாக்வாவை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த 3 லெஜெண்டரி போக்கிமான லாக்வாலேயே வாழணும்னு முடிவெடுத்துரும். ஸோ அதனால் லீக்கோவோட டெராபேகஸ், ராயோட ரெக்வேஸா, அதுக்கப்புறம் நம்ம அமித்தியோட ஜைகாட், இந்த 3மே லாக்வாலேயே வாழலான்னு முடிவு எடுத்துரும். ஸோ அதனால் இனி அடுத்து வர எந்த சீசன்ஸ்லுமே கொஞ்ச நாளைக்கு நம்மளால் இந்த 3 லெஜெண்டரி போக்கிமான்ஸையும் பார்க்க முடியாது. ராய், லீக்கோ, அமித்தியும் அவங்களோட டெராபேகஸ், ரெக்வேஸா, ஜைகாட், அப்புறம் லூஷியஸோட 5 ஏன்ஷியன்ட் போக்கிமானுக்கும் குட் பை சொல்லிவிட்டு அவங்க லாக்வாவை விட்டு போயிடுவாங்க. இந்த இவ்வளோ போக்கிமானும் லாக்வாவை காப்பாற்றுறதுக்காக லாக்வாலேயே ஸ்டே ஆகலான்னு முடிவு பண்ணிடும். எக்ஸ்ப்ளோரர் அவங்களோட தப்பை உணர்ந்து ஸ்பினியலில் பதவி இறக்கம் பண்ணி எக்ஸ்ப்ளோரர் வந்து அவங்க விற்றுட்டு இருந்த அந்த ஸ்ட்ராங் ஸ்பியர்ஸ் மொத்தத்தையுமே திரும்ப வாங்கி இது பேண்ட் ஐட்டம், இது யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த லாக்வாரியம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மொத்த கோரையும் வேர்ல்டில் இருக்க எல்லாருமே யாரெல்லாம் சப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அந்த ஐட்டம்ஸை திரும்பி கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ நாள் லீக்கோ, ராய், டாட்டர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க அந்த டைமில் அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லோரும் இந்த இன்டர்நெட் மூலமாக ரைசிங் வேர்ல்ட் டேக்கர்ஸ் தான் உண்மையான நல்லவங்க, எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லி இந்த வேர்ல்டுக்கே தெரியப்படுத்தி ரைசிங் வேர்ல்ட் டேக்கர்ஸை எல்லோரும் அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லோரும் ரைசிங் வேர்ல்ட் டேக்கர்ஸை உண்மையான நல்லவங்கன்னு சொல்லி எல்லோரும் நம்ப ஆரம்பிப்பாங்க. லீக்கோ, ராய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக இந்த லக்வாரியம் கோரை டெலீட் பண்ணி இந்த உலகத்தையே சேவ் பண்ணி மீண்டும் இந்த போக்கிமான் வேர்ல்டுக்கு ஒரு பீஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் எண்ட் ஆஃப் த எபிசோடில் ஒரு சீன், அதாவது நம்ம ஸ்பினியல் நம்ம வில்லனை வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனாலும் இந்த அம்பிரியான் போக்கிமான் வந்து ஸ்பினியல் நல்லா இருக்கானான்னு செக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. ஆனால் அது என்ன மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரியல, போக போக தான் நமக்கு தெரியும். ஏன்னா இது அப்கமிங் வர எபிசோடில் ஏதாவது ஒரு ஹிண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அவங்க ஏர்ஷிப்ஸ் வந்து மறுபடியும் பறந்து இன்னொரு அவங்களோட அடுத்த அட்வென்ச்சரை நோக்கி போகிற மாதிரி ஒரு டைட்டில் சீன் வச்சு கீழே டு பி கண்டினியூன்னு வச்சுருப்பாங்க. எஸ் காய்ஸ், நமக்கு இது எண்டு இல்லை, நமக்கு இன்னொரு சீசன் இருக்குது. ஆமாம் கைஸ், அடுத்த போக்கிமான் சீரீஸும் சீக்கிரமாக வரப்போகுது. இது வந்து May 22 ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீரீஸோட பேர் போக்கிமான் ஆரிசான்ஸ் ஒண்டர் வாயேஜ். இந்த சீரீஸில் அவங்க வந்து நம்ம ஸ்கார்லட் அண்ட் வயலட் கேம் எல்லாரும் விளையாடி பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த ஸ்கார்லட் அண்ட் வயலட்டில் நிறைய லெஜெண்டரி போக்கிமான்ஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த சீரீஸில் கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் உங்களுக்கு போக்கிமான் யுனைட்லேருந்து கொஞ்சம் இந்த எபிசோட்ஸில் வரும். போக்கிமான் கோலேருந்து வருது. அதோட நமக்கு போக்கிமான் லெஜெண்ட்ஸ் மெகா எவல்யூஷன் இது எல்லாமே இவங்க வந்து இந்த ஒண்டர் வாயேஜில் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஒண்டர் வாயேஜில் அடுத்து வர 2 எபிசோடில் செகண்ட் எபிசோடில் நீங்கள் வந்து ரைச்சு எக்ஸ் அண்ட் ஒய் இந்த மெகா எவல்யூஷன் போக்கிமானை சீக்கிரமாக பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாருமே போக்கிமான் ஆரிஜின்ஸை மஸ்ட்டாக பாருங்கள், நல்ல சீரீஸ் தான், சப்போர்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக ஆஷ் இல்லை நினச்சி ஃபீல் பண்ணி போக்கிமான் அனிமையை பார்க்குறத குவிட் பண்ணாதீங்க. போக்கிமான் ஒரு எமோஷன். ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டில் கனெக்டட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.